தமிழ் ஃபார் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர்.R.Nithya, MDsiddha. இயற்கையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய அற்புதங்கள் நிறைந்தது, அதாவது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அது முக்கியமாக பெண்களுக்கு வரப்பிரசாதமான ஒரு மூலிகை அப்படின்னா கற்றாழை. அதுலேயும் செங்கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதை கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருந்து அதோடைய சாறு நல்ல ரெட் கலரில் சிகப்பு நிறத்தில் இருக்கும், ரத்தம் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வீரியம் இருக்கக்கூடியது. கற்றாழையை விட நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது ஒரு காயக்கற்பு மூலிகை. சித்த மருத்துவத்தில் இது ரசவாத மூலிகை அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு வீரியமும் மருத்துவ குணங்களும் நிறைந்தது தான் செங்கற்றாழை. பொதுவாக கற்றாழைக்கு கன்னி, குமரி அப்படின்னு பெயர்கள் இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கக்கூடியது தான் கற்றாழை. அதுலேயும் செங்கற்றாழை சாப்பிட்டோம் அப்படின்னா, செங்கற்றாழை சாப்பிட்டாலோ இல்லை இது மருந்தாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலும் அதிகமான பலன்களை நமக்கு தரக்கூடியது. இப்போ யூட்ரஸில் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க தினமும் காலையில் ஒரு சின்ன பீஸ் செங்கற்றாழையை சாப்பிட்டுட்டு வரலாம். இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதியை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 7 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். இது கூட திரிகடுகு சூரணம், அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூன்றும் சேர்த்து ஒரு சின்ன பீஸ் அளவு செங்கற்றாழையை வாஷ் பண்ணி எடுத்தது இந்த திரிகடுகு சூரணத்தில் நல்லா பெரட்டி எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டுட்டு வரணும். சாப்பிட்டுட்டு வரும்பொழுது என்னென்ன பலன்கள் உடலில் ஏற்படும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிஓடி பிரச்சனை இருக்குது, தைராய்டு சார்ந்த பிரச்சனை, வயிற்று பகுதியில் புண்கள் இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்றவங்க, அனிமியா ரத்த சோகை இருக்குது அப்படின்ற பெண்களுக்கு, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், ஸோ இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இது சாப்பிட்டுட்டு வரலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இது ஒரு சிறந்த சொல்யூஷனாக இருக்கும். ஒரு காலையில் நம்ம உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது காலையில் குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி கோடை காலங்களில் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது நம்ம கற்றாழை மோரோடு சேர்த்து குடிப்போம். அதே மாதிரி இந்த செங்கற்றாழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மோரோடு சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் உஷ்ணம் மிக விரைவில் குணமாகும். கண் எரிச்சல் இருக்குது, அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கும் செங்கற்றாழை ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த செங்கற்றாழையை பயன்படுத்தும் போது நம்ம தோள்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப நம்ம இளமையாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா செங்கற்றாழையை பயன்படுத்திட்டு வரலாம். முகத்தில் அப்ளை பண்ணலாம், இல்லை நம்ம தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது இது தலைக்கு தேய்த்தும் நம்ம குளிச்சுட்டு வரலாம். எப்பவுமே சோர்வாக இருக்குது, சோம்பலாக இருக்குது, கொஞ்சம் ஒர்க் பண்ணாலும் டயர்டாக இருக்குது, அப்புறம் உடலில் நிறைய வேர்வை வருது, எப்பவுமே ஒரு கற்றாழை நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, உடலில் வேர்வை அதிகமாயிட்டு வரக்கூடிய ஸ்மெல், இதை மாற்றணும் அப்படின்னாலும் கற்றாழையை நம்ம உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரணும். இது மோரோடு சேர்த்தோ நான் சொன்ன மாதிரி திரிகடுகு சூரணம் இதனோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். உடலில் அதிகமான குளிர்ச்சி இருக்குது அப்படின்றவங்க இந்த கற்றாழையோட கொஞ்சம் மஞ்சள், மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடலாம். இதை மோரோடு சேர்த்து குடிக்கும் பொழுதும் நம்ம மிளகுத்தூள் சேர்த்து பயன்படுத்திட்டு வரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.